யோ, இவங்க சொல்கிற இடம் எந்த லிமிட்டில் வருது? நம்ம ஸ்டேஷன் ஐயா. வண்டி ரெடி பண்ணு. ஆமாம், ஆக்சிடென்ட் ஆன இடம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? இந்த மைல்கல் மேலே மோதி தான் கார் ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமாம் சார். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நேற்று நைட்டு எவ்வளோ பெரிய மழை பெஞ்சிச்சு. இங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்கம்மா. எங்கேயாச்சும் கார் டயர் போன தடம் தெரியுதாண்ணே? ஏமா இப்படி எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? டைம் இஸ் கோல்டு. அண்ணே, ஆமாண்ணே, உங்கள் விஷயமா தானே பேசிகிட்டு இருக்கண்ணே. ஒத்துக்கு வச்சிடலாண்ணே. அண்ணா 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 அப்படிலாம் நினைக்காதீங்கண்ணே. காலையில் 4 வாரே கடத்துறேன். உங்களை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி தெரியல. பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறத பார்த்தா நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கு. அந்த கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? அக்கா, அந்த கார் கலராவது ஞாபகம் இருக்கா? ரெட் கலரா? அக்கா, கருப்பட்டி காப்பி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமான்லாம் தெரில, குடிச்சு பாருங்க. எடுத்துங்கம்மா. பிடிக்கலன்னா வேற போட்டு தரேன். மழையில நனைஞ்சு வந்திருக்கீங்கம்மா, சூடா குடிங்க. ஏமாமா, அந்த கார் மெக்கானிக் முருகேசனுக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? ஃபோன் பண்ணிட்டே இருக்கண்டி எடுக்க மாட்டான். குடிச்சிட்டு எங்க படுத்து கிடக்கான்னு தெரியலையே. பரவாயில்லைங்க, நாங்க வேற கார் ஏற்பாடு பண்ணி கிளம்புறோம். இன்னைக்கு ஒரு பொழுது இங்க இருந்துட்டு காலைல வெள்ளன போலாம்லக்கா. நீங்கெல்லாம் இங்க வந்தது எங்களுக்கு எம்பூட் சந்தோஷம் தெரியுமா? மவளே, அவங்க எப்படி இங்க தங்குவாங்க? வசதியா இருந்து பழக்கப்பட்டவங்க, அதான் யோசிக்கிறாங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. மீரா நாளைக்கு காலையில சீக்கிரமாவே சென்னைக்கு கிளம்புறா. இல்லைன்னா தங்கியிருப்போம். வராதவங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு பொழுது எங்களோட தங்கிட்டு போங்கம்மா. திரும்பவும் நாம சந்திக்க போறோம். சரின்னு சொல்லுங்கக்கா. சரிங்க சார், நாங்க நைட்டு தங்கிட்டு காலையில போறோம். ரொம்ப சந்தோஷமா. உங்களை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? எப்பயாவது உங்களை சந்திக்க முடியாதான்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் நினைச்சு பார்த்தா இன்னைக்கு என் ஈரக்கொலையெல்லாம் நடுக்குதுமா. விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்து பார்த்தப்ப எல்லாரையும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்கம்மா. அந்த பச்சை குழந்தையாவது உயிர் பொழைச்சுன்னு நினைச்சேன். கடைசியில் அதுவும் நடக்கல. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க வந்து உசுர வர்றாங்க. உன் குடும்பம் மட்டும் இல்லம்மா, பல பேரோட குடும்பம் இந்த ரோட்ல அனாத பணமா செத்து கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடவுள் மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுதுமா. மீரா, மீரா, மீரா. மம்மி, எங்களை விட்டு போகாத மம்மி. இங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கு. எவ்வளோக்கு சார் பண்ணோம்? டேங்க் ஃபில் பண்ணுப்பா. ஓகே சார். அண்ணா, போன தடவை இல்லைண்ணே,
போலீஸ் செக்கிங் நிறையா இருக்குது. 2 காரில் பணத்தை மாற்றி மாற்றி எடுத்துறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அமௌண்ட் கொஞ்சம் பெருசுண்ணே, கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் எடுத்துகிட்டு வரணும். சரி, சீக்கிரம் வா. சரிண்ணே. எடுத்துக்கலாமா? அக்கா, மீராக்கா. பேங்க்ல உங்க பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா பணம் போடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ எப்பாவது பேங்க்குக்கு போனீங்களா? அம்புட்டு விவரமெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. கையில் காசு இருந்தால் தானே போட எடுக்க முடியும். நானே கூலிக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ காசுக்கு எங்கே போவேன்? என்னமா இப்படி சொல்றாரு? இவர் அக்கௌண்ட்ல என்ன பணம் போயிருக்கு கேட்டா இவருக்கு எதுவுமே தெரியாதுன்றாரு. உங்களை பேங்க்குக்கு கூட்டிட்டு போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணது யாரு? அது ஒரு தம்பி எங்கள் ஊருக்கு அடிக்கடி வருவாப்புல. அரசு காப்பீடு திட்டம் வாங்கி தர்றது, இந்த ரேஷன் கார்டு வாங்கி தர்றது, ஓய்வூதியம் வாங்கி தர்றது, இந்த வேலையெல்லாம் நல்லா வந்து உதவி பண்ணுவாப்புல. அவர் தாங்க என்னைய பேங்க்குக்கு கூட்டிட்டு போனாரு. உங்களுக்கு மட்டும்தான் பேங்க்ல கணக்கு ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரா இல்ல நிறைய பேருக்கு பண்ணிருக்காரா? அது ஏகப்பட்ட பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்குங்க. ரொம்ப நல்ல தம்பி, தங்கமான பிள்ளை, ஏழைப்பாளைங்க, பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் வந்து உதவி பண்ணோம். ரொம்ப நல்ல மனசுக்காரராக இருக்காரு. அவரை பார்க்க முடியுமா? ஏன் அத்தா வசனப்படுற? உங்க எல்லாரையும் பேங்க்கு கூட்டி போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லா சொல்லியும் முடிச்சு கொடுக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம எப்பவும் போல உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. அதுக்கு பணம் எதுவும் கொடுக்கணுமா சார்? ஏன்னு இப்படி கேட்டுப்பிட்டீங்க? நம்ம வீட்டில் யாராவது அண்ணன் தம்பி உதவுனா கமிஷன் கொடுப்பீங்களா இல்லை பணம் தான் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. நான் இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு சேவை பண்ணதான். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. எப்படி கை நடுங்குது பாரு. வணக்கம் தம்பி. நீங்கள் நிறைய சமூக சேவையெல்லாம் செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம்.
அதான் ஒரு ரெட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்களே உங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணத்தை கொண்டு போட்டு வச்சு எடுத்து எவ்வளோ வேலை பார்க்குறீங்க. பிரமிப்பாக இருக்குது தம்பி. நீங்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? என்னது எல்லாருக்கும் ஒரே நம்பராக இருக்குது? கம்பெனியில் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா என்ன? இருக்குது வைக்க மழை வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்கள் நம்பர் தான் இல்லை? கண்ணா மூச்சி ரே ரே காட்டு பூச்சி ரே ரே நல்லவன் யாரு கெட்டவன் யாரு கண்டுபிடி. யார் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் போடணுங்கிறது எனக்கு மெசேஜ் வரும். நான் மெயின்டைன் பண்ணுறேன் 200 அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஒரு அக்கௌண்ட்டை ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த 3 மாதத்துக்கு அதை யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்? எதுக்காக பண்ணேன்? டாஸ்க். யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எதுவும் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் கூடாது. அதுதான் இந்த டாஸ்கோட ரூல். இத்தனை பேருக்கு அனுப்புறதுக்கு உனக்கு எப்படி பணம் வருது? எந்த அக்கௌண்ட்லேருந்து வருது? எனக்கு அக்கௌண்ட்லேருந்து வராது. வேற எப்படி வரும்? என் நம்பருக்கு ஜியாகிரபிக்கல் கோஆர்டினேட்ஸ் வழியாக கோடு வரும். அந்த மேப்பை ட்ராக் பண்ணி போனால் அந்த பிளேஸில் இருக்கிற பேக்கில் பணம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் லொக்கேஷன் மாறிட்டே இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா இது ஒரு சீக்ரெட் நெட்வொர்க். யார் யார் இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, யார் கண்ட்ரோலில் இருக்குது, இது எதுவுமே தெரியாது. ரோபோ மாதிரி வேலை செய்யணும். இந்த மாதிரி பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க தான் இந்த நெட்வொர்க்கோட டார்கெட். மேடம் காப்பி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. மாமா இந்தாங்க. இவர் இப்படித்தான் யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த இல்லாதவங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறது, ஆதார் கார்டு வாங்கி கொடுக்கறது, அப்புறம் லோன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா உதவியும் பண்ணுவார். அப்படி ஒரு நாள் யாருக்கும் உதவி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு பூரா எங்கள் மாமனுக்கு தூக்கமே வராது. உங்களுக்கு ஏதாவது உதவின்னா தயங்காம கேளுங்க, அதுவும் எங்கள் மாமா பண்ணி கொடுத்துருவாரு. காப்பி குடிங்க. This moment, that's great. Everything is fine. Very good. புருஷனை பொண்டாட்டி லாஸ்ட் டைமே ட்ரீட் கொடுக்காம ஏமாத்திட்டீங்க. இந்த தடவை நான் விடுறதா இல்லை. நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆனந்த்ஸ் நாட் இன் டவுன். இன்ஃபேக்ட் நான் விஷயம் இன்னும் சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். ஸோ ஸ்வீட். எப்போ வரான்? நாளைக்கு. 9 monthsக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிலாம் மறந்துட சொல்லு. அவன் இனிமேல் உன் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டாக்டர், ஒரு சின்ன டவுட். ஏன் டார்லிங்? காரில் நான் லாங் ட்ராவல் பண்ணலாமா? இஸ் இட் ஓகே அட் திஸ் ஸ்டேஜ்? வாட் டு யூ மீன் மீரா? கவனோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கு கன்னியாகுமரிக்கு ஒரு லாங் ரோட் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். போலன்னா அவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவான். அதான். சான்ஸே இல்லை. யூ ஆர் இன் யோர் 8th week.
யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். நடக்கிறதே கேர்ஃபுல்லாக நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா ரோட் ட்ரிப் போகலாமான்னு கேட்குற? கவினை கன்வின்ஸ் பண்ணு மீரா. ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் இயர் இதை விட கிராண்டாக பிளான் பண்ணுங்க வித் யோர் பேபி. Cheer up, my girl. It's time to celebrate. பரவாயில்லையே, என்னோட ஆர்டிகல்ஸை நீ கூட படிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆச்சரியமா இருக்கு. சும்மா போர் அடிக்குதேன்னு படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா கீழே வைக்கவே முடியலடி, அவ்வளோ சூப்பரா எழுதிருக்க. ஆமா, அந்த ட்ரைபல்ஸ் பத்தி எப்படி அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண? ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டீட்டெயில்ஸ் தான். எழுத நேரம் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் வேலையை விட்டாச்சு. கவின் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான்னா ரொம்ப நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அதான் இப்போ மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுற மீரா. என்னடி ரொம்ப சலிப்பாக பேசுகிற? பிரசாதன் ஒழுங்காக பார்த்துக்கிறானா இல்லையா? அவன் என்ன பார்த்துக்கிறது? நான் என்ன குழந்தையா? ஏய், மறுபடியும் சண்டே ஆரம்பிச்சிட்டிங்களா? மேடம், உங்கள் 2 பேருக்கு வேறு வேலையே இல்லையா? அவன் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறான்டி. He is cheating on me. அவனுக்கு வேற யார் கூடயோ அஃபேர் இருக்கு மீரா. காமெடி பண்ணாதுமா. பிரசாத நான் காலேஜ் டேஸ்லேருந்து பார்க்குறேன். ஐ ஆம் டேம் ஷோர் அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நீ என்னைக்கு உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுத்துருக்க? எப்போ பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்ப. இடியட். கொஞ்சம் பொறுமையாயிருடி. நான் பிரசாத் கிட்ட பேசுகிறேன். எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். ஓகே? சரி, அதை விடு. நான் புலம்ப ஆரம்பிச்சேன்னா நிப்பாட்டவே மாட்டேன். ஆமா, கவினோட பர்த்டேக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்கு. என்ன பிளான்? எங்க ட்ரிப் போறீங்க? பிளான்லாம் ரெடியாக தான் இருக்கு. ஆனால் இந்த வருஷம் ட்ரிப் பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? ஐம் ப்ரெக்னென்ட். வாவ், சூப்பர் டி. பின்றப்போ செம்ம நியூஸ் சொல்லிருக்க. ஹாப்பியா இருக்கு. யா, ஓகே. கவினோட ஸ்கூல் வேன் வந்துருச்சு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய், டேக் கேர். ஹாய் மம்மி. ஹாய். Love you all. Thank you. Thank you. Thank you. Bye. என்னடா செம்ம ஜாலியா? டாடிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை மம்மி. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்ன, என் பர்த்டே ட்ரிப்புக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. டாடி இன்னும் வரவே இல்லை. அவர் எப்போ வந்து எப்போ நான் பர்ச்சேஸை முடிச்சு எப்போ நான் ட்ரிப்புக்கு தயாராகிறது? ஸோ சேட். சார் பயங்கர பிளான் போட்டு வச்சிருக்கீங்களோ? ஆமாம், போன வருஷம் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னோம்? அடுத்த வருஷம் பர்த்டே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்னீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையாடா. என்ன? நீங்கள் மறந்துருப்பீங்க, ஆனால் நான் மறக்கவே மாட்டேன். என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதை செஞ்சு காமிக்கிறது தான் நல்ல பேரண்ட்ஸுக்கு அழகு. இந்த பிளான் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது, சொல்லிட்டேன். சரிங்க சார், உங்கள் பிளான் எல்லாத்தையும் வரிசையாக சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்ததும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே? அப்போ நான் டேரெக்டாக அவர்கிட்டே சொல்லிப்பேனே, நீங்கள் அதுக்கு இடையில என்ன மம்மி நின்றுட்டீங்க? டைம் ஆச்சு, வாங்க போவோம். ஏண்டா உன்னை காலையில் எழுப்பி குளிக்க வச்சு சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி திருப்பி உன்னை கூட்டிகிட்டு வந்து உன் கூட விளையாடி தூங்க வைக்கிறதுக்கு எல்லாம் மம்மி வேணும். மற்றதெல்லாம் டைரெக்டாக டாடி கிட்ட டீல் பண்ணிக்குவீங்க, நாங்கள் தள்ளி நிற்கணும். சும்மா ப்ராங்க் பண்ண மம்மி. இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ லென்த்தாக பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு. சரி சரி, கண்ணை தொடச்சு வாங்க, வீட்டுக்கு போவோம். உன்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான்டா இருக்கணும். என்னடா இது, நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ணியிருக்க? எல்லாமே தப்பு தப்பாக இருக்கு கவின். ஏன் மம்மி எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க் டார்ச்சர் பண்ணுற? நானாடா உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்? நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணுற. பர்த்டே ட்ரிப் போயிட்டு வந்து பண்ணுறேனே ப்ளீஸ். உன் பர்த்டேக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. இப்போ ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ண. சுத்த வேஸ்ட் மம்மி, நீ லைஃப்பை கொஞ்சம் கூட என்ஜாயே பண்ண விட மாட்டேங்கிறேன். கவின், கவின் கூப்பிட்டுட்டே இருக்கேன், இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. பின்ன என்ன மம்மி, என் மைண்டு ஃபுல்லாக பர்த்டே ட்ரிப் மட்டும்தான் இருக்கு. இப்போதைக்கு என் மண்டேல வேற எதுவும் ஏறாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியா? ஆமாம், உன் பர்த்டே ட்ரிப் கன்ஃபார்ம்னு யார் சொன்னது? நீங்கள் தான் சொன்னீங்க. நான் தான் சொன்னேன், ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? டாடிக்கு ஒர்க் இன்னும் முடியலையாம், அதனால பர்த்டே ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. ஐ, சும்மா காமெடி பண்ணாதீங்க மம்மி. உங்கள் ட்ரெஸ்ஸு மேக்கப்பை பார்த்தாலே நல்லா தெரியுது டாடி இன்னைக்கு வந்துடுவாருன்னு. ஐ
ஐயா டாடி வந்துட்டாரு. நான் தான் சொன்னேன்ல டாடி வந்துட்டாரு. டாடி டாடியை மிஸ் பண்ணியா? ஆமா டாடி. நான் வர மாட்டேன்னு தானே நினைச்சேன். எப்படி சர்ப்ரைஸ்? நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். How are you? Fine. டாடி உனக்கு ஒரு gift வாங்கி வந்திருக்கேன். என்னன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். கேமிங் கன்சோல் தானே? Yes. Ta-da! Thank you டாடி. Love you so much. Love you too. Yay! கேமிங் கன்சோல் கிடைச்சிருச்சு. ஜாலி. வாங்க சார். உங்க பையனுக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸ் கிஃப்டா? வைஃபை மறந்துட்டீங்க போல. நீ எனக்கு கொடுக்க போற கிஃப்ட்டை விட நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட போறேன். ஏன்ட்ட முன்னாடியே சொல்லல? முன்னாடியே சொல்லிருந்தா உன் வேலையை விட்டுட்டு ஓடி வந்திருப்பியா? ஆமா, என் வைஃபை விட முக்கியமான விஷயம் வேற என்ன இருக்கு சொல்ல. கம். டாடி, இங்கிருந்து கன்னியாகுமரி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன ஒரு 10 hours 11 hours போயிடலாம். ஓ, அவ்வளோ நேரம் ஆகுமா? ஆனந்த், ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எதுக்கு 10 hours ஆகும்? ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன். ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் போனால் 1 hourல போயிடலாம். என்ன நீங்கள் 2 பேரும் விளாட்றீங்களா? இல்லையே. பின்ன காரில் போகிறது தானே நம்ம பிளான். இப்போ எதுக்கு மாத்துறீங்க? ஃப்ளைட்டில் தாண்டா ஜாலியாக இருக்கும். லாஸ்ட் டைம் எவ்வளோ என்ஜாய் பண்ண மறந்துட்டியா? தலைவலி வந்து வாமிட் தான் பண்ணேன். அது பேர் என்ஜாய்மெண்ட்டா? கார் தான் மம்மி சூப்பர். ரோட்ல போற வழியில பீகாக், மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். செம ஜாலியா இருக்கும். இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் ஷம்யூ கூப்பிடுறா. ஹே சம்யூ, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஏன் கன்னியாகுமரி போகிறோன்னா, அங்கே போய் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஹேய், நீ எதுக்கு வரி பண்ணிக்கிற? நான் தான் அவனை ஈவினிங் ஷாப்பிங் கூட்டு போகிறேன்ல, எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணிடுவேன். நான் பார்த்துக்கிறேன். இப்போ சாப்பிடு. தூங்கிட்டானா? நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் அவனை கன்வின்ஸே பண்ண முடியல. நான் வேணா நாளைக்கு பேசி பார்க்குறேன். வேணாம், இதுக்கு மேலே அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. பார்த்துக்கலாம். பார்த்துக்கலான்னா? We'll go with this plan. என்ன மீரா விளாட்றியா? டாக்டர் என்ன சொன்னாங்க மறந்துட்டியா? மறக்கல. இந்த ட்ரிப்புக்கு நீயும் கவினும் மட்டும்தான் போறீங்க. நான் வரல. ஹேய், என்ன சொல்ற? இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் இல்லை. நான் நிறைய யோசிச்சிட்டேன். இதுதான் சொல்யூஷன். இதுக்கு மேலே அவனை டிசப்பாயிண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஃபேர் ஆனந்த். இது வரைக்கும் ஒரு தடவை கூட பர்த்டே ட்ரிப் மிஸ் ஆனதே இல்லை. இந்த முறை என்னால் மிஸ் ஆகிடுமோன்னு கவலையாக இருக்கு. பட் மீரா, நாங்கள் போகாதால ஆனந்த், ஐ ஹாவ் அ பர்ஃபெக்ட் பிளான். நான் சொல்கிறத மட்டும் கேளு ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரையும் தனியாக அனுப்பி விடுறேன். ஏய், ஃபீல் பண்ணாத மீரா. 2 நாள் ட்ரிப்பு தானே. 2 நாள் தான். சரி, ஓகே. அரௌண்ட் 10 PM அவங்க மதுரை வந்து சேர்ந்துருவாங்க. நீயும் பிரசாதும் ரெடியாக இருங்க. கவின்காக மட்டும்தான் இந்த ட்ரிப்பை நான் ஓகே சொல்லியிருக்கேன். பிரசாத் கூட வரதை நினச்சா கோவமாக வருது. சரி வெற்றி, நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். மோர் தென் தேட், நீ இருந்தால் அவன் செம்ம ஜாலியாக இருப்பான். ஏன் அப்சன்ஸ் ஃபீல் பண்ண மாட்டான். மீரா, கவினோட பைனாக்குலர் எடுத்துட்டு வா. அம்மா, நான் திருப்பி கூப்பிடுறேன். சரிடி, ஹாய். 2 டேஸ்க்கு தேவையான எல்லாமே பேக் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் லோக்கலில் வாங்கிக்கோங்க. ஓகே? கவின் கரெக்டாக சாப்பிட்றானான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அசந்தா ஏமாத்திடுவான். அண்ட் மொபைலில் ரொம்ப டைம் அலோவ் பண்ணாதீங்க. ஏதோ சொன்னேன் தானே. என்ன? I love you, Meera. I'll miss you. Hi. நான் எங்கே போனாலும் என் நினைப்பெல்லாம் ஒன்றும் சுற்றி தான் இருக்கும். பேசாமல் நானும் கூட வந்துட்டுமா? என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. கவலைப்படாத, நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நாங்கள் திரும்பி வந்துடும்.
சரியா? டாடி, அது எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்பீங்க? சீக்கிரம் வாங்க. Bye, Kevin. Love you, mommy. Miss you so much. So guys, how was the party today? இன்னைக்கு பார்ட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெரிய சக்ஸஸ் சார். Our clients are so happy. இந்த சக்சஸோட காரணம் நம்ம டீமோட ஹார்ட் ஒர்க் தான். But remember, we have a long way to go. The job is still unfinished. Yeah, sure, sir. பட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. மினிஸ்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க இன்னும் ஒரு 2 days இருந்தீங்கன்னா 2 days சான்ஸே இல்லை. இன்னும் 1 hourல சென்னை போய் ஆகணும். Do one thing. I'll pass by next month. We'll fix an appointment then, okay? Yeah, sure, sir. It's too late, sir. இப்போ போனா ஃளைட் பிடிக்க முடியாது. I'm taking my car, don't worry. டிரைவர் அரேஞ்ச் பண்ணட்டுமா சார்? No worries, no worries. It's all right. All right, guys, let's continue the party. We'll check out this bar. Come on, let's go, let's go. மம்மி, இங்க வர வழியில நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தேன். நான் வீட்டுக்கு வந்தோடனே உனக்கு காட்டுறேன். பாருங்க டாடி, இங்க இன்டர்நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. மம்மிக்கு டெலிவர்னே மெசேஜ் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மதுரை போயிடும். மதுரை போன உடனே மெசேஜ் டெலிவர் ஆயிடும். சரியா? ஐ, மம்மி மெசேஜை பார்த்துட்டாங்க. ரிப்ளை பண்ணிட்டாங்க டாடி. I miss you so much, Kevin. நீங்க 2 பேரும் இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்குடா. நானும் உங்க கூட வந்திருக்கணும். மம்மி இப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சா டாடி யூட்டன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லு. வர வர உங்க ரொமான்ஸுக்கு அளவே எல்லாம் போச்சு. நானும் பார்த்துட்டா இருக்கேன். கேடிடா நீ. Dad, don't take risk. You are nearing your 60. இது மாதிரி தனியா கார்ல டிராவல் பண்ணாதீங்க. என்னடா 60? நீ யூஎஸ்ல இருந்து வா, என்னுடைய 6 packs நான் டிஸ்ப்ளே பண்றேன். Dad, your humor sense is getting younger day by day. Of course I'm young. Who's old here? Dad, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மறக்கலல்ல? அது எப்படி மறப்பேன்? நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் நான் எப்போ இந்தியா வர? ரொம்ப நாள் ஆச்சு Dad. உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்கு. Look at this bloody idiots. Dad, என்னாச்சு Dad? Any problem? Nothing, Sundar. I'll call you back. ரெஸ்ட் எடு கவின். டே ஃபுல்லா டிராவல் பண்ணி டயர்டா இருப்பல்ல. மம்மி உன்கிட்ட மார்னிங் பேசுறேன். ஓகே? I love you so much. ரிலேட்டிவ்ஸ்க்கும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ரிலேட்டிவ் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த 2 பாடியும் மார்ச்சரிக்கு அனுப்பிச்சிடுங்க. ஓகே சார். சிஸ்டர், ஐசியூ எங்க இருக்கு? உள்ள போய் லெஃப்ட்ல போங்க. பாருங்க சார். கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. ஓகே சார். எம்ஆர்ஐ மட்டும் ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. ஷூர் டாக்டர். நீங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆனந்த் அவங்க ரிலேட்டிவா? ஆமாம். கவினை எப்படியாவது காப்பாத்துறீங்க டாக்டர் ப்ளீஸ். We tried our best, but he's almost brain dead. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிக்ளேர் பண்ணிடுவோம். மீராக்கு இதை எப்படி கன்வே பண்ண போறேன்னு தெரியல. அவளால் இதை தாங்கவே முடியாது டாக்டர். She is pregnant. எப்படி இருக்காங்க அம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ கவனமா டிரைவ் பண்ணி வா.
தப்பு பண்ணிட்டேன் உமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க 2 பேரையும் தனியா அனுப்பியிருக்கவே கூடாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி பை மிஸ்டேக். அப்படிலாம் பேசாத மீரா. சேஃபாவா என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவங்க 2 பேரையும் காப்பாத்திரு. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். I want my family back, Uma. Please, Uma, please, please. எப்படியாவது காப்பாத்த சொல்லு, ஓகே? Please give me good news. Please. மீரா, அம்மா அனதி கவனியும் காப்பாத்திச்சுல, எனக்கு அவங்கள உடனே பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எப்படி இருக்காங்க? ப்ளீஸ் மீரா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேள். டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. டாக்டர் கிட்ட எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அம்மா. எனக்கு முதல்ல என் பையனையும் புருஷனையும் பார்க்கணும். ப்ளீஸ் டாக்டர், நான் முதல்ல என் பையனையும் புருஷனையும் பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளுங்க மீரா. முடியாது டாக்டர், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் அவங்கள பார்க்கணும். கொஞ்சம் சொல்ல புரியல உமா. சாரி மீரா, அவங்க 2 பேரையும் எங்களால காப்பாற்ற முடியல. ப்ளீஸ் மீரா, 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 ஐயோ ஓகே? ஹோல்ட் இட். ஐயோ மீரா, 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 wake up, wake up, wake up மீரா. மீரா, ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர